ஐயப்பன் நம்முடைய பெயரை சொல்லி 3 முறை அழைத்தால் தான் சபரிமலை கோவிலுக்கே நம்ம போக முடியும். முதல் முறை நம்மளுடைய பெயரை சொல்லி ஐயப்பன் கூப்பிட்டான் அப்படின்னா தான் சபரிமலைக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் மனசுக்குள்ள வருமா. 2வது முறை ஐயப்பன் நம்முடைய பெயரை சொல்லி அழைத்தா தான் மாலை போட்டு இந்த விரதத்தை ஒழுங்கா அனுஷ்டிக்க முடியும். 3வது முறையும் ஐயப்பன் நம்மளை கூப்பிட்டா தான் அங்க போய் நின்று அவனை தரிசனம் பண்ண முடியும். அப்படி ஒரு விசேஷமான தன்மை கொண்ட கஷேத்திரம் இந்த சபரிமலை கஷேத்திரம். பாடி தொட்டு கும்பிடவே மனங்கட்டுப்பட்டு காட்டு வழி வாரம் நாங்க கால்நடை